சென்னை ஒரு அதிசய நகரம். உழைக்க தயாராக இருந்தால் உணவுக்கு வழி தரும் அற்புத நகரம். கார்ப்பரேட் கலாச்சாரம் எந்திரத்தனமாகவும் இறுக்கமாகவும் நகரத்தை நகர்த்தினாலும் கூட இதற்கு மத்தியில் புன்னகையோடு கடின உழைப்பை கொண்டிருக்கிறது இந்த 75 வயது பெண்மணி. ஒரு அதிசயம். யார் இவர், என்ன செய்கிறார் பார்க்கலாம். சென்னை மேற்கு மாம்பலம் ஆரியகவுடா சாலையில் உள்ள இந்த டீ கடை இந்த பகுதியில் மிகவும் பிரபலம். காரணம் இந்த மாதவி பாட்டி. ஆனால் இவரின் புன்னகைக்கு வயது நிர்ணயிப்பது சற்று கடினமான காரியமே. தினசரி காலை 4 மணிக்கு தனது அன்றாட வாழ்வை தொடங்கும் இவர் 40 வீடுகளுக்கு பால் பாக்கெட்டுகளை கொண்டு சேர்க்கிறார். முதல் பணி முடிந்த கையோடு 5 மணிக்கு இந்த டீ கடைக்கு வந்து டீ தயாரிக்க துவங்குகிறார். இந்த ஊரில் தெரியும் எல்லாருக்கும். நான் அதே மாதிரி யாருக்குமே 10 ரூபா கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். அதனால் நான் வீட்டில் இருக்காது, நான் இந்த வேலை செய்கிறேன். என் பசங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, புரியுதா? அதனால் அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கியாச்சு, எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. ஒருத்தி ஐடியில் இருக்கா, ஒருத்தி YCW படித்து பிகாம் முடிச்சு ஒரு வேலையில் இருக்கா, பையன் வந்து உண்டாயில் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. கேரளாவை பூர்வீகமாக கொண்டாலும் 17 வயதில் திருமணமாகி சென்னை வந்துவிட்ட மாதவி பாட்டி தனது 40 வயதில் தன் கணவரை இழந்தவர். அன்புக்குரியவரின் இழப்பு ஒரு புறம் சோகத்தில் ஆழ்த்தினாலும் இழந்துவிடாத வாழ்க்கையை 40 ஆண்டுகாலமாய் தனியென தொடரும் இவரின் அசாதாரண உழைப்பு நம்மை வியக்க வைக்கிறது. மகள்கள், பேரன்பேத்திகள் என பலர் இருந்தாலும் தன் சொந்த உழைப்பில் மட்டுமே வாழ்வேன் என்ற வைராக்கியத்துடன் இந்த கடையை நடத்தி வருகிறார் மாதவி பாட்டி. தன் சம்பாத்தியத்தில் மகளுக்கு திருமணம் செய்துள்ள இவருக்கு எது சந்தோஷம் என கேட்டால், தன் பேரன் பேத்திகளுக்கு தன் வருமானத்தை கொண்டு அவர்கள் கேட்பதை ஆசையாய் வாங்கி தருவதுதான் என புன்னகைக்கிறார். எனக்கு துட்டு வேணும்னா நான் உன்னை கேட்டதானே வாங்கணும். இது இருந்தால் இப்போ நான் கேட்காதே செலவு பண்ணலாமே, அதுதான் கதை, வேற ஒன்றும் இல்லை. என்ன வேணாலும் கொடுப்பாங்க, இருந்தாலும் நான் நல்லா செலவு பண்ண வீட்டுக்கு போனால் எதை வச்சு செலவு பண்ணுவேன்? அவங்க கையிலேருந்து வாங்கி நான் செலவு பண்ண முடியுமா? கிடையாது. நான் உழைச்சி, நான் சம்பாதிச்சு, நான் என் பசங்களுக்கெல்லாம் ஏதாவது வாங்கி இங்கே கொடுக்கணும் போகலாம். நாள் ஒன்றுக்கு 13 மணி நேர உழைப்பு, உடம்பில் இருக்கும் சுறுசுறுப்பு. மாதவி பாட்டியின் தற்போதைய ஒரே எண்ணம் தனது கடையை சீரமைக்க பணம் சேர்க்க வேண்டும் என்பதுதான். தள்ளாத வயதில் அறையில் ஓய்வெடுக்க நினைக்காமல் முட்டி வலியை பொருட்படுத்தாது கால் கடுக்க நாள் முழுவதும் நின்று உழைக்கிறார். மனதைரியம் எனக்கு எப்போவுமே உண்டு. மனதைரியம் இல்லைன்னா பழைக்க முடியாது. மனசில் தைரியம் இல்லைன்னா கோழை தான். அந்த தைரியம் இருக்கணும். 10 ரூபா சம்பாதிக்கிறதா இருந்தாலும் தைரியம் வேணும், இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. இப்போ நான் இந்த தொழில் செய்கிற தைரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி சம்பாதிக்கிறது? தைரியத்தோடு தான் ஏந்து வரேன் நான். நீங்க உட்காருங்க பாட்டி, உங்களுக்கு நான் டீ போட்டு தரேன். விடியும் போதே ஆஃபீஸ் டென்ஷன், அந்த டென்ஷன், இந்த டென்ஷன் நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம வந்து எழுந்திருக்கோம். ஆனால் இந்த மாதவி பாட்டி வந்து அந்த மாதிரியான எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதவி பாட்டி மாதிரி எல்லாருமே வந்து இந்த நம்ம உழைக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு உழைக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய எண்ணம் மட்டும் இல்லாமல் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. அதுக்கு இந்த மாதவி பாட்டிக்கு நாம் கொடுக்குற பரிசு, இவங்க நம்ம எல்லாருமே ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாட்டி உங்களுக்கு தான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் திவ்யா.